அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகா. அன்பர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா என்பதை உணர்ந்து வாழுங்கள். இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய வருடத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க, தள்ளப்பட்டிருக்கீங்க. எச்சரிக்கையோடு மிக மிக கவனத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தாகணும். குடும்பம் என்று குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தும் வாழ வேண்டாம். ஏன்னா நீங்கள் குழந்தை குணம் கொண்டவர்கள், சாஃப்டான குணம் உள்ளவங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் பூ போன்று உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. இது மிக மிக பெண்கள் தாய்குலத்துக்கு நான் முக்கிய பங்கு சொல்லி நான் சொல்ல விரும்புகின்றேன். பெண்களாக இருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரி அனைவருக்குமே இந்த பலன்களை கேட்டறிந்து வாழுங்கள். அன்பர்களே, இந்த வருடத்தில் இது பொது பலன்கள். ராகு கேது என்பது பயிற்சியாவது கூறக்கூடிய பலன்கள் எல்லாம் பொதுவானது தான். அதுலேயும் கூடுதல் கவனம் பெண்கள் இந்த வருடங்கள் இந்த பயிற்சிகளை நீங்கள் கேட்டறிந்து வாழ்வது ரொம்ப நல்லது அன்பர்களே. அதனால் கவனத்தோடு பாருங்கள். ராகு கேது என்றால் என்ன? ராகு கேது என்பது இரண்டுமே சர்ப்ப கிரகங்கள். கொடிய கிரகமாக கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தீய கிரகம் என்று அவர்களுக்கு பட்டமும் உண்டு. ராகு மாறி கொடுப்பாரில்லை, கேது மாறி கெடுப்பாரில்லை என்பதும் உண்டு. அப்படி இந்த ராகு மட்டும் நிறைய கொடுத்துருவாரா அப்படியும் என்ன வேண்டாம். ராகு பகவான் முற்பகுதி கொடுத்து பிற்பகுதியில் கெடுக்கணும்னு நினச்சாக்க தாராளமாக கெடுத்துட்டு போயிடுவார். அதுபோன்று கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு அடி எடுத்து வைக்கும் போதே கஷ்டத்தை கொடுப்பார். அதன் பிறகு ரொம்ப ரொம்ப நல்லதையும் கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அழகாக இருக்கின்றன. அதுபோன்று தான் அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் கையாளக்கூடிய காலமாக இந்த வருடம் இருக்கும். ராகு கேது எப்போ பயிற்சி ஆகிறார்? வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 26/4/2025 பயிற்சி ஆகிறார். அதுபோன்று திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது 18/5/2025 அவர் பயிற்சி ஆகிறார். இந்த இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் கன்னியில் இருந்த கேது பகவான் 3வது வீட்டில் இருந்து உங்கள் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு இப்போ இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதுபோன்று மீனத்தில் இருந்த இதனால் ராகு பகவான் 8வது வீட்டுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்துக்கு வருகிறார். இந்த இடத்துல ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இந்த இடத்துல வருவதும் உங்களுக்கு கூடுதல் சுமைகளை கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட கால நிலைகளில் வரக்கூடிய கேதுவினால் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க மற்றவங்கள பார்க்க முடியும் என்பதை உணர்ந்து வாழுங்க. குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழாதீங்க. உடம்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரத்தோட்டங்கள் கண்டிப்பாக கேது பகவான் உறிஞ்சி எடுப்பார். உங்கள் உடம்பில் உள்ள ரத்தத்தை கேது பகவான் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு உறிஞ்சி எடுப்பார். கரங்காலை முடக்கத்தை கொடுப்பார். கரங்கால் சோர்வு, இரத்தோட்ட குறைபாடுகள், கண் பார்வை கெடுதல், இது போன்ற பிரச்சனைகள்லாம் கொடுப்பாருங்க. அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பிள்ளைங்களால் நினச்சி ரொம்ப வேதனை அடைய வேண்டாம். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. பிள்ளைங்க ஏற்கனவே நீங்கள் டார்ச்சரில் வாழக்கூடியவங்க தான். குழந்தைகள்லாம் வைத்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதல் சுமைகள் இருக்கும். அதனால் உங்களுடைய கஷ்டத்தை குழந்தைகிட்டையும் காட்ட வேணாம். கொஞ்சம் அன்பாக அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் பெற்றெடுத்த செல்வங்களை நீங்களே குறை சொல்லி திட்டுவது அந்த குழந்தைகளுக்கும் அழகில்லை. பெண்களாக இருக்கக்கூடியவங்க உணர்வது ரொம்ப நல்லதுங்க. ஆண்களாக இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் கணவன் உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்குங்க. பொறுப்போடு இருங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. குடும்பத்துக்காக உழைச்சி ஓடாக போக வேண்டாம் அன்பர்களே. அதனால் வேலைக்கு சாப்பிட்டு உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க பாருங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப கூடுதல் கட்டுப்பாடு வேணும். யாருக்காவது பணம் கொடுத்துட்டு பின்னாடி சிக்கலில் பின்னிக்கிட்டு மாட்டிக்கிட்டு சிக்கலில் மாட்டாதீங்க. அது மீண்டு வராத அளவுக்கு எங்கே கொடுத்தாலும் திருப்பி இந்த டைமில் வரவே வராது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் தான் நீங்கள் இன்னும் பிடியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் முழுமையாக விடுபடலை. அதனால் கூடுதல் பொறுப்புகளோடு நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ரொம்ப நல்லது.
குடும்பத்தில் அக்கம் பக்கத்துலேயோ உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நட்பு வட்டாரத்திலேயோ ஏதேனும் சண்டை பிரச்சனைகள் வந்தால் சுமூகமாக தீர்த்து அதுக்கான உடன் வழிகளை எடுக்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், அவசியமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன பணி சுமைகள் வரும். குடும்பத்தை நினச்சி வேலையில் கோட்டை விட்டுறாதீங்க. குடும்பத்தை நினச்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய்ட்டு வேலையில் காமிச்சிங்கன்னா வேலை தானே நமக்கு முக்கியம். சோறு போடக்கூடிய இடம் தாங்களே ஏன் முக்கியம். உத்தியோகத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கலைத்துறையாக இருக்கலாம், இல்லை அரசியலாக இருக்கலாம், எந்த துறையில் நீங்கள் பணியாற்றி செயலாற்றி வந்தாலும் அன்பர்களே அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. பொறுமையை கையாளுங்க. கடலிலும் பெரிதான் பொறுமை. இந்த நேரத்தில் தான் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். அதுதான் பார்த்துக்குங்க. ஹெல்த்தாக உடம்பை எப்பொழுதும் டேப்லெட்டு கையில் வச்சுக்கிங்க. அதில் ரொம்ப கட்டுப்பாடு வேணுங்க. அது ரொம்ப நல்லது. மூச்சு திணறல், சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்தோட்ட குறைபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலான ப்ராப்ளங்களை கொடுக்குங்க. நீர் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்குங்க. இதனால் எப்பொழுதும் கொஞ்சம் அக்கறை எடுத்து வாழுங்க. வீர பெண்மணி வீரனாகவும் வாழக்கூடியவன் நீங்கள் அதே நேரத்தில் வீழ்ந்துட்டிங்கன்னா உங்களை அந்தளவுக்கு குழந்தையை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க. அதனால் உங்களை பாதுகாத்து வாழ பாருங்கள் அன்பர்களே. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சில நேரங்களில் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர்னு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பெரிய லக்கில் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லா உயர்வை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய வருமாய் லாபங்களை கொடுப்பார். ஷேர் மார்க்கெட் வழியிலையும் பெரிய லாபங்கள்லாம் கொடுப்பார். அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனாலும் வண்டி வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் போது கூடுதல் கவனத்தோடு பயணிக்க வேண்டும். யாரிடமும் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ பாருங்கள். இந்த மாதிரி காலகட்டங்களில் பொறுமையாக போனால் நல்லது தானுங்களே. உங்கள் உடம்பு பார்த்துக்கிறதுல நீங்கள் நல்லது செலுத்துங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ தான் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டும் அன்பர்களே. இப்படியெல்லாம் செய்வது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செய்யக்கூடிய உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. பொறுப்போடு செய்யுங்க. தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். தேவையில்லாத குடும்பத்தை நினச்சி வேதனை அடையும். குடும்பத்துக்கு தேவையில்லாத கடன் சுமைகள்லாம் வாங்காதீங்க. அதை அடைக்க முடியாத சில சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம் அன்பர்களே. சிறுக கட்டி பெருக வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்க கேது 8லிருந்து பார்க்குற ராகால உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் வீண் அலைச்சல்கள்லாம் கொடுப்பாரு. சம்மந்தமே இல்லாத செலவில் கொண்டு போய் இழுத்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க. அது நல்லாயிருக்கும். அதை மட்டும் கடைபிடிச்சு வாழுங்க அன்பர்களே. ஆடம்பர வாழ்க்கை நம்மளை சந்தோஷப்படுத்தாதுங்க ஐயா. அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்தும், ஆனால் காலத்துக்கும் கண்கலங்கி கஷ்டப்பட வச்சிருவார் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள் மீது பெருமைப்படுத்த வேண்டும். குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க மாணவ மாணவிகள் குழந்தைகள்லாம் கல்விகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். படிப்புகளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். ஏனோ தானோ என்று படிக்க வேண்டாம். அதிகமான பொறுப்பெடுத்து படித்தாதான் அதிகமான மதிப்பெண் எடுக்கலாம். இல்லைனா குறைவாக கூட உங்களுக்கு மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதில் கூடுதல் கவனம் செலுத்தினா நீங்கள் நிறைய மதிப்பெண் எடுத்து உங்களுடைய தாய் தந்தைக்கும் உங்களுக்கும் பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரகத்தினாலேயும் உங்களுக்கு அமையும் என்பதை மறந்துட வேண்டாம் நண்பர்களே. அதனால் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வேலை உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை வச்சு நல்லபடியாக வாழ பாருங்கள். சுயத்தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க கொஞ்சம் பொறுப்பெடுத்து உங்களுடைய ஹாரோஸ்கோப் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவுபட பார்த்துக்குங்க. நல்லா இருக்கா, நல்ல திசை நடக்கிறதா, இப்போ அந்த திசை நல்லா இருக்கிறதா, நம்ம தொழில் செய்கிறதுக்கான இப்போ உகந்த நேர காலம், ஜாதக அடிப்படையில் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் என்ற பட்சமாக இருந்தால் அடுத்தபடியாக நீங்கள் யோசித்து சுய தொழில் தொடங்கலாம். அது ரொம்ப நல்லதே செய்யும் என்பதை மறந்துட வேண்டாம் அன்பர்களே. இதெல்லாம் நான் சொல்வது கஷ்டமாக இருக்குது என்று நினைக்க வேண்டாம். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருந்தால் நமது வீடியோவை உங்களுடைய நண்பர் தோழர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அன்பர்களே. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாக வாழ சமயபுரத்து அம்மன் வழிபாடு எடுங்க. அருகாமையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே அம்மன் வழிபாடு எடுங்க. பிரதோஷ வழிபாடு எடுப்பது ரொம்ப நல்லது. ராகுகேது ஸ்தலம் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் இந்த 2 ஆலயங்களும் நீங்கள் வழிபாடு எடுத்து அவ்வளோ கஷ்டத்தையும் நம்மளை தேடி வந்திருக்காவிலையே அப்படின்னு உங்களுக்கு சீக்கிரம் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு உடனே நல்ல பலனையும் இந்த ராகுகேது பகவான் கொடுப்பார் என்பதை மறந்துட வேண்டாம் அன்பர்களே. கண்டிப்பாக செய்து பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். எந்த இடமாக இருந்தாலும் இறை வழிபாடு தொடர்ந்து எடுக்க வேண்டும். அந்த கடவுளுடைய வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை கண்டிப்பாக இறைவன் கொடுக்க நானும் உங்களுக்கு வேண்டி வணங்குகின்றேன்.
மீண்டும் கடகராசி நேயர்களுக்கு ஒரு புதிய வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.